Hey friends, welcome to our channel Swati J Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி சேவிங் டிப்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். மாத கடைசியிலயும் சரி உங்க கையில பணம் இருக்கணும். அதுக்கு நான் என்னென்ன செய்வேன், என்னென்ன நான் பாசிவா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். வர வீடியோஸ்ல மற்ற விஷயங்களையும் ஷேர் பண்றேன். இன்னைக்கான 10 மணி சேவிங் டிப்ஸை பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொல்லிட்டு இருக்கேன், பைக் வாங்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. நான் மாதம் இதுக்காக ஒரு தொகை அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா எடுத்து வச்சிட்டு இருக்கேன். மாசம் பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய். எப்ப நான் கடன் இல்லை இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சதோ, ஸோ அந்த டைம்ல நான் கடன் அடைக்கிறத விட்டுட்டு எனக்காக ஸ்கூட்டி வாங்க முடியாது, சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது நான் கடன் அடைக்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். அந்த டைம்ல எனக்கு பைக் வாங்கணும்ன்றது ஆசை. சரி, ஒரு சில குறிப்பிட்ட தொகை எடுத்து வச்சா கண்டிப்பா நம்மளால ஒரு நாளைக்கு பைக் வாங்க முடியும் அப்படின்னு நினைச்சுதான் 1500 ரூபாய் மட்டுமே தான். ஏன்னா மற்ற கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு, மற்ற சேவிங்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு இதுக்காக நான் பண்ணணும்னு நினைக்கல. இதுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகை எடுத்து வச்சா கண்டிப்பா நம்ம ஒரு நாள் வாங்க முடியும் அப்படின்னு எடுத்து வச்ச தொகை தான் மாசம் 1500 ரூபாய். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு அக்கௌண்ட் காலியாக தான் இருக்கு, அதில் என் பணம் அப்படின்றது கிடைக்கும் போது நான் அந்த அக்கௌண்ட்ல போட்டு வைப்பேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த அக்கௌண்ட்ல நான் நேற்று பேங்க்குக்காக 1 லட்ச ரூபாய் கட்ட போயிருந்தேன் இல்லையா? அப்போ செக் பண்ணேன் எவ்வளோ இருக்கு, இத்தனை வருஷமா நம்ம சேமிச்சிருக்குது அப்படின்னு பார்த்தேன். 1500 ரூபாய் நான் மாசம் கட்டினது. பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே அதுக்கு ஆப்புமே இருக்காது, அதே மாதிரி ஏடிஎம் கார்டும் இருக்காது. ஸோ கார்டும் இல்லை, எந்த ஆப்புமே இருக்காது. என்னால் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ண முடியாது. ஸ்ட்ரெயிட்டாக பேங்க் போனால் தான் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு என்னால் செக் பண்ண முடியும். அதனால் நான் மோஸ்ட்டாக என்னோட அக்கௌண்ட் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, ஜிபே எல்லா அக்கௌண்ட்டும், அந்த அக்கௌண்ட்லேருந்து ஒரு 1500 ரூபாய் மட்டும் மாதம் நான் இந்த அக்கௌண்ட்டுக்கு, ஏடிஎம் கார்டு இல்லாத இந்த அக்கௌண்ட்டுக்கு பேங்க் நம்பர் வச்சு ஜிபேல எப்பவுமே டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவேன். அந்த மாதிரி 3 வருஷமா பண்ற இந்த டிரான்ஸ்ஃபர் அமௌண்ட் எனக்கு கிட்டத்தட்ட அக்கௌண்ட்ல 60,000 ரூபாய் சேமிச்சிட்டு இருக்கேன். என்னோட 3 வருடத்தோட சேமிப்பு 60,000 ரூபாவா இருக்கு. நான் இந்த 60,000 ரூபாவை என்னோட ஸ்கூட்டி வாங்கணும் அப்படின்றதுக்காக சேமிச்ச பணம். இந்த 60,000 ரூபாய் என்னோட கணவருக்கும் தெரியாது. தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா நேற்று தான் அவருக்கு தெரியும். ஏன்னா என் கூட பேங்க்குக்கு வந்திருந்தாங்க. நேற்று தான் அவங்களுக்கு இதில் 60,000 ருபீஸ் நான் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயம் தெரியாம செஞ்ச விஷயம் இன்னைக்கு நமக்காக யூஸ் ஆகுது அப்படின்றது நமக்கு ரொம்ப சந்தோஷமா தானே இருக்கும். ஏன்னா இத்தனை வருஷம் நம்ம ஆசைப்பட்டு ஒரு விஷயம் வாங்கணும்னு தோணி இருக்கும். அதை ஒரு சில கமிட்மெண்ட்ஸால வாங்காம ஆசைப்பட மாதிரியே நினைச்சிட்டே இருப்போம். ஆனா இப்ப அந்த ஆசை அப்படின்றது நிறைவேற போகுது அப்படின்ற ஒரு சின்ன சந்தோஷம் எனக்குள்ள இருக்கு. இந்த 1500 ரூபாவை சேமிக்கிறதுக்கு யாருக்குமே தெரியாம எனக்கு சின்ன ஐடியாஸ் எல்லாம் நான் சொல்றேன். என்னோட செலவுல இருந்து நான் மோஸ்டா நான் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெஹந்தி அப்படின்றது நான் எல்லாருக்குமே போட மாட்டேன். என்னை சுற்றி யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னு வந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் போடுவேன். ஏன்னா நம்மளால ஆல்ரெடி என்னோட பையனையும் பார்த்துக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்புகிற வேலை இருக்குது, எனக்குன்னு ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே பார்த்துக்கிட்டு இதையும் பார்க்கணும் அப்படின்ற போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அவங்க எப்போ என்னை தேடி வராங்க அப்படின்னும் போது நான் அதை விட்டுற மாட்டேன். யாராச்சும் என்னை தேடி கேட்குறாங்க அப்படின்னும் போது நான் மெஹந்தி போடுவேன். அந்த மாதிரி டைமில் எனக்கு கிடைக்கிற பணம் ப்ளஸ் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த சீசனை பொறுத்து, என்ன சீசனில் என்ன மாதிரி செஞ்சால் நமக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்குமோ அந்த மாதிரி. இப்போ நான் சொல்லுவேன் இல்லையா, இப்போ வெயில் காலம் அப்படின்னா வடகம் போட்டால் எனக்கு நல்ல அமௌண்ட் கிடைக்கும். வத்தல் ஊற்றுனா அதுக்குன்னு ஒரு சில அமௌண்ட் எனக்கு கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி யாராச்சும் இப்போ அரிசி மாவு வேணுமா எனக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, உன்னால் போட்டு தர முடியுமா அப்படின்னா, நம்ம மோஸ்ட்டாக ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன சீசனில் எப்பப்போ எதை போடலாமோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுவேன். இப்போ தேங்காய் எண்ணெய் எங்களையும் மீறி அதிகமாக இருந்துச்சு, 1 லிட்டர் அதிகமாக இருக்குது அப்படின்ன பட்சத்தில், யாருக்காச்சும் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நான் காசை வாங்கிட்டு அந்த தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர் ஊற்றி கொடுத்துருவேன். இப்போ சாரீ ட்ராப்பிங்க்கு யாருக்காச்சும் வந்துடுறாங்க, ஃபங்க்ஷன் இருக்குது, எனக்கு சாரீ ட்ராப்பிங் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா பண்ணி தருவேன். மோஸ்ட்டாக அதுல இருந்து கிடைக்கிற அமௌண்ட்டு. ஆரி ஒர்க் போடுவேன். ஆரி ஒர்க் அப்படின்றது எல்லா மாசமும் போடுவேனா அப்படின்னா தெரியாது. அது நான் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ அவங்களுக்கு கல்யாண விசேஷ நாட்கள் வருது, அவங்க யாராச்சும் கொடுக்குறாங்கன்னா அந்த டைமில் நான் போட்டு தருவேன். ப்ளஸ் எனக்கும் எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, என் பையனை பார்த்துக்கிற வேலை இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கும் ஈவினிங் ஆனால் நான் கிளாஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கும், டியூஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளால் முடிஞ்சால் மட்டும்தான் இந்த வேலைகளை இப்பப்போ பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் யாராச்சும் வராங்க அப்படின்னா
நான் தட்டி கழிக்க மாட்டேன். மோஸ்டா முடிஞ்ச அளவுக்கு என்னால வேலைகள் என்னென்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி சேமிக்கிற பணம் தான் இந்த 1500 ரூபாயும். பெரிய அளவுல தொகை எடுத்து வைக்கல. நான் எடுத்து வச்ச தொகையே 1500 ரூபாய். அந்த 1500 ரூபாய் அப்படின்றது எனக்கு 60,000 ரூபாய் வந்து நிற்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. யாருக்காச்சும் இந்த மாதிரி கனவு ஆசை அப்படின்னு இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும். பெரிய அளவில் ஆசை இல்லைன்னா சின்னதா ஆசை கூட இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம சேமிச்சா கூட கண்டிப்பா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததான் நான் பண்றது பட்ஜெட் சேவிங்ஸ். இப்போ இந்த செப்டம்பர் மாசமே எடுத்துக்கோங்களேன். ஒவ்வொரு மாசமும் நமக்கு வேற வேற சேவிங்ஸ் இருக்கும், வேற வேற எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ இந்த மாசம் நமக்கு என்ன இருக்கும், மோஸ்டா விநாயகர் சதுர்த்தி நமக்கு வந்திருக்கு, இந்த மாசம் வந்து போயிருக்கும். அப்போ விநாயகர் சதுர்த்திக்கு எங்க வீட்டில் வந்து நாங்கள் மோஸ்டா விநாயகர் சதுர்த்தி வந்து எங்க மாமனார் வீட்டில் வந்து கும்பிட மாட்டாங்க. என் மாமனாரோட தம்பி வந்து அந்த டைம் விநாயகர் சதுர்த்தி அந்த நாள் இறந்ததால மோஸ்டா விநாயகர் சதுர்த்தி வந்து இங்க கும்பிட மாட்டாங்க. நான் மோஸ்டா அம்மா வீட்டுக்கு தான் விநாயகர் சதுர்த்தி நான் போயிடுவேன். அங்க போகும்போது கண்டிப்பா எக்ஸ்பென்சஸ் பார்ப்போம்ல, விநாயகர் வாங்குறதா இருந்தாலும் சரி, அந்த எல்லா செலவையும் என் அமௌண்ட்ல இருந்தா நான் கொடுப்பேன். பாலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் இந்த மாசம் ஆகும். கேஸ் வந்து ஆல்ரெடி வாங்கிட்டேன். நான் சொன்னேன்ல, பக்கத்து வீட்டு பொண்ணுக்கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன். 870 ரூபான்னு அவங்க சிலிண்டர் வாங்கி வச்சிருந்தாங்க. நான் வந்து அவங்களுக்காக ஒரு கோல்கேட் வாங்கி வச்சிருந்தேன். அவங்களுக்கு ரிலையன்ஸ்லேருந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க இல்லையா, அது வந்து 233 ருபீஸ். அந்த அமௌண்ட்டையும் கழிச்சிட்டு பேலன்ஸ் 637 ருபீஸ், 637 ரூபாய் அவங்களுக்கு கூகுள் பே பண்ணிட்டேன். அரிசி மூட்டை பார்த்தீங்கன்னா 1700 ரூபாய். அதை வந்து ஆல்ரெடி இன்னும் அரிசி மூட்டை வாங்கல, பட் ஆல்ரெடி அந்த அண்ணாக்கு வந்து மாதம் ஃபர்ஸ்ட்லேயே ஜிபே பண்ணி வச்சுட்டேன். இபி பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 24, 25, 26ஆம் தேதி வந்து மோஸ்ட்டாக கரண்ட் பில் ரீடிங் எடுப்பாங்க. நாங்கள் எப்போவுமே வந்து காசு இருந்தால் இந்த மாதமே பே பண்ணிடுவோம். ஸோ அதுக்காக ஒரு 500 ருபீஸ் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரூட்ஸுக்கு வந்து ஒரு 800 எடுத்து வச்சிருக்கேன். கிராசரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா கிராசரி வந்து 7000 நமக்கு எல்ஐசியிலேருந்து 67,000 ரூபாய் வந்தது. அதில் 60,000 ரூபாய் அப்படின்றது சேவிங்ஸாக 1 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போய் சீட்டு கட்டினேன் இல்லையா, அதில் போட்டுட்டேன். பேலன்ஸ் 7,000க்கு வந்து கிராசரி வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதனால இந்த மாதம் 2000 ரூபாய் கிராசரிக்கு எடுத்து வச்சதுலேருந்து வேற செலவு பண்ணிட்டேன். அதை என்ன செலவுன்னு சொல்கிறேன். கிராசரிக்கு அது 2000 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸ்கூலுக்கு வேன் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அதுக்கு கிட்டத்தட்டமா ஒரு 4 மாசமா எடுத்து வச்சுட்டு இருக்கேன் 1000 ரூபாய். இந்த மாசமும் அதுக்கான வேன் ஃபீஸோட செலவும் 1000 ரூபாய் எடுத்து வச்சுட்டேன். டோட்டலா ஒரு வருஷத்துக்கு வேன் ஃபீஸ் வந்து 12,000 ரூபாய். இதுல வந்து எனக்கு 4000 ரூபாய் சேர்ந்திருக்கு. ஏன்னா இந்த மாசம் 1000 ரூபாய் எடுத்து வச்சுட்டேன். மோஸ்டா தெரியும், ட்ரெஸ்ஸுக்குன்ட்டு நான் எந்த செலவும் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு வருடத்தோட ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் ஆஜுவல். அதே மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு வந்து எப்பயாச்சும் வேணும் அப்படின்னா தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. மற்றபடி ஷர்ட்டு டிஷர்ட்ஸ் எல்லாம் அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. வேணுன்ற ஐட்டம்ஸ் மட்டும்தான், இந்த இன்னர் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும்தான் வந்து நாங்கள் மோஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணிப்போம். எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 போட்டிருக்கேன். இன்னொன்று கிராசரியிலேருந்து எடுத்த செலவு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, மெடிக்கலுக்கு ஆச்சு. ஏன்னா இப்போ வந்து இந்த சீசனில் வந்து பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு அதிகமாக வந்து ஜுரம் வர ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஃபீவர் வர ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனால டாக்டர் கிட்டே என் பையன் லைட்டாக காஃப் பண்ணுறான் அப்படின்னு கூட்டிகிட்டு போகும்போது ஃப்ளூ இன்ஜெக்ஷன் வந்து போட சொன்னாங்க. ஏன்னா இப்போ அதிகமாக குழந்தைங்களுக்கு வந்து பரவிட்டு இருக்கு அப்படின்றதுக்காக ஃப்ளூ இன்ஜெக்ஷன் போட சொன்னாங்க. இன்ஜெக்ஷன் ப்ளஸ் அவனுக்காக ஒரு ஃபீவர் டானிக்கும், ஃபீவர் இல்லை பட் இந்த சீசன் நம்ப முடியாதுன்றதுக்காக ஒரு பேராசிட்டமல் டானிக்கும் ப்ளஸ் இரும்புறான் அப்படின்னு சொல்கிறதுக்காக அதுக்காக ஒரு டானிக்கும் வாங்கியிருந்தேன். 2359 ரூபாய் ஆச்சு இந்த ஃப்ளூ இன்ஜெக்ஷனுக்கும் ப்ளஸ் டானிக்கும் சேர்த்து. வெஜ்ஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 800 ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா வெஜ்ஜை பொறுத்தவரையும் ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும்தான் வாங்கினேன். வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி சின்ன ஐட்டம்ஸ் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். நான்வெஜ்ஜை பொறுத்தவரையும் 1000 ரூபாயில் 150 ரூபாய் எடுத்து செலவு பண்ணியிருக்கேன். சிக்கன் வாங்கியிருந்தோம். இன்னைக்கு வெனஸ்டே அப்படின்றதால ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் 2 பேருக்கும் ஸ்கூலுக்கும் ப்ளஸ் ஆஃபீஸ்க்கும் கொடுத்து அனுப்பலாம் அப்படின்று காலையிலேயே 5 மணிக்கு போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. 7 மணிக்கெலாம் என் பையனுக்கும் ரெடி பண்ணிவிட்டு ஹஸ்பண்டுக்கும் ரெடி பண்ணி சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு ஒரு 2000 இந்த மந்த் எடுத்து கொடுக்கணும் இல்லையா, அதுவும் எடுத்து கொடுத்தாச்சு. கிட்டத்தட்ட நம்மளோட செலவு பார்த்தீங்கன்னா 13,137 ரூபாய் ப்ளஸ் அம்மாவுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு அன்னைக்கு செலவு பண்ணது ஒரு 1000 ரூபாய், 14,137 ரூபாய் வரையும் போட்டிருக்கேன். எக்ஸ்பென்சஸ்ல பார்த்துக்கலாம் இந்த மாதம் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற கோல்டு ஸ்கீமாக இருந்தாலும் சரி, கோல்டு சேவிங்ஸாக இருந்தாலும், சிட்டு போடுறதா இருந்தாலும், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சில தொகை அப்படின்றது நம்ம எடுத்து வச்சிடணும். மூணாவது ஒரு சின்ன விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம எப்பவுமே பணத்தை சேமிப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5000 ரூபாய் சேமிப்போம் அப்படின்னு வைங்களேன். அந்த 5000 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அப்படியே ஒரு கோல்டு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, இல்லை ஒரு கோல்டு காயின்ஸில் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, இல்லை ஒரே வாட்டியே ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் 5000 ரூபாய் எடுத்து போடுறேன் அப்படின்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாது. நம்மளோட சின்ன சின்ன சேவிங்ஸ் எப்பவுமே பிரித்து தான் சேமிக்கணும். அப்படி பிரித்து சேமித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி இருக்குது அப்படின்னா
தங்கத்தை வச்சுட்டு நம்ம அந்த எமர்ஜென்சியை பார்க்கலாம். இல்லை டக்குன்னு ஒரு பணம் வருது அப்படின்னா அந்த பணத்தை வச்சு நமக்கு ஏதோ ஒரு செலவு இருக்கு, பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா கட்டிக்கலாம், இல்லை அவங்களுக்காக ஏதாச்சும் வாங்கி தரணும்னா வாங்கிக்கலாம். நமக்கே இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்கூட்டி வாங்கணும் அந்த மாதிரி ஆசை இருக்கு, வீட்டுக்காக ஒரு தேவையான ஃப்ரிட்ஜ் வாங்கணும், டிவி வாங்கணும், ஏசி வாங்கணும், இன்வெர்டர் வாங்கணும், பசங்க குட்டி குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னும் போது அந்த செலவுகள்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு பணம்ன்றது தேவை இருக்கு. 5000 ரூபாய் 2000 ரூபாய் ஒரு ஸ்கீம்லயோ, 1500 ரூபாய் ஒரு ஸ்கீம்லயோ, 1000 ரூபாய் ஒரு ஸ்கீம்லயோ, 500 ரூபாய் ஒரு ஸ்கீம்லயோ இன்வெஸ்ட் பண்ற மாதிரி பாத்துக்கலாம். பிரிச்சு இன்வெஸ்ட் பண்றது தான் எப்பவுமே நம்ம பெஸ்ட். ஒரே இடத்துல வைக்க வேணாம் அப்படின்றத நான் சொல்லுவேன். தங்கம் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும், நம்ம பணமா ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும், கையில ஒரு சில அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டக்குன்னு ஏதோ பசங்களுக்கு எமர்ஜென்சிக்கு தேவை, நமக்கு எமர்ஜென்சிக்கு தேவை அப்படின்னா டக்குன்னு எடுத்துட்டு போற மாதிரி இருக்கணும். அதுக்கு கையில ஒரு 10,000 ரூபாய் வச்சு உங்களை கையில் இருக்கிற மாதிரி எப்பவுமே பார்த்துக்கோங்க. நான் சொன்னேன், ஒரு சிஸ்டர் வந்து ஒரு 500 ரூபாய் தான் ஆர்டி போட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் சொன்னது. அவங்க ஆர்டி போட்டது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 30,000 ரூபாய் வந்து இந்த போன மாதம் தான் எடுத்தாங்களாம். 30,000 ரூபாய் அவங்க சேமிச்ச பணம். இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 5498 ரூபாய் வரையும் வந்திருக்கு. அவங்களுக்கு பணமாக எவ்வளோ கிடைச்சது அப்படின்னா 34,000 ரூபாய் அவங்களுக்கு பணம் கிடைச்சிருக்கு. இதை அவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிச்சன் கவுண்டர் டாப் மேலே வந்து ரொம்ப அப்படியே அழுக்கா இருக்குமா சார், அதுக்கு வந்து என்ன போடலாம் அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து கம்மியான பட்ஜெட் ரேட்டை பொறுத்து சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஐடியாவில் நான் சொல்கிறேன். கிச்சன் மேலே டைல்ஸ் கல் அப்படின்னு விற்கும். நீங்கள் வந்து நான் சொன்னது கிரானைட் கிடையாது, கிரானைட்டுக்கு அதெல்லாம் ரேட்டு கொஞ்சம் அதிகம். கிரானைட் போனீங்கன்னா டைல்ஸ் இப்போ நம்ம வீட்டுக்கு கீழே போடுவோம் இல்லையா டைல்ஸ், அந்த மாதிரியே கிச்சனுக்கு மேலே போடுறதுக்கு டைல்ஸ் இருக்குது. அந்த டைல்ஸ் நீங்கள் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பட்ஜெட்டும் கம்மி. இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணணும், அதில் ஏதாச்சும் பட்டு உடையிற மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. டைல்ஸ் அப்படி கிரானைட்ன்றது உடையாது அவ்வளோ சீக்கிரமாக, ஆனால் டைல்ஸ் அப்படின்றது சீக்கிரமாக உடையறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் வந்து இதை சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா என் ஹஸ்பண்டோட மாமா வீட்டில் அவங்க பார்த்தீங்கன்னா புதுசாக வீடு ஒன்று வாங்கியிருந்தாங்க. அங்கே மேலே பார்த்தீங்கன்னா கிச்சனோட செல்ஃப் வந்து சுத்தமாக நல்லாவே இல்லை. அதுக்கு அவங்க ரேட்டும் கம்மியாக இருக்கணும் ப்ளஸ் பெஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிரானைட் கல்லுக்கு பதிலாக கிச்சன் மேலே போடுற டைல்ஸ் கல். மோஸ்ட்டாக நீங்கள் எப்படி ஒரு மாதிரி மெரூன் ரெட்டிஷ் அந்த மாதிரி ஷேடில் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி ஒயிட் பிடிக்கும் அப்படின்னா ஒயிட் ஷேடில் போடலாம். மோஸ்ட்டாக கிச்சனுக்கு பிளாக் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கிரானைட்லலாம். ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன டைல்ஸ் கல் பிடிக்குமோ கிச்சன் மேலே போகிறதுக்கு அதை போடலாம். நீங்கள் என்னோட ஹஸ்பண்டோட மாமா வீட்டில் வந்து இதை தான் சஜஸ்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. சுற்றி வெட்டி அடிக்கிறது, இப்போ நீங்கள் இஞ்சி பூண்டு தட்டுனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கல் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்மளோட கிச்சனோட டவல் இருக்கு இல்லையா, அந்த கிச்சன் டவலை வச்சுட்டு அதுக்கு மேலே உங்களோட கல்லை வச்சு இஞ்சி பூண்டி இடிக்கிறது, இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஒரு வெல்லம் இடிக்க போகிறீங்க அப்படின்னா கூட நான் சொல்கிற மாதிரி கீழே வந்து ஒரு கிச்சன் டவல் வச்சுட்டு அதுக்கு மேலே வெல்லம் இடிக்கிறது யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப ஃபோர்ஸாக போட்டிங்கன்னா தான் அந்த கிச்சன் டைல்ஸ் வந்து உடையும். நீங்கள் லைட்டாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உடையாது. ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்தா தான் அது உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரேட்டும் கம்மியாக இருக்குது. நீங்கள் கிச்சன் ரெனோவேஷன் பண்ண போகிறீங்க, ரேட்டு கம்மியாக இருக்கணும்னு கேட்டதால நான் சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு கிரானைட் தான் பெஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கிரானைட் போயிடலாம். அடுத்ததான் இந்த சிஸ்டர் வந்து 500க்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் போட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஆர்டி போட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி ஃபில் பண்ண சொல்லி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து போட்டு விட்டாங்களா. அந்த அக்கௌண்ட்டில் மினிமம் வந்து நம்ம 500 ஆச்சு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் இந்த அமௌண்ட் வந்து நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு விழும், அந்த அக்கௌண்ட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் பண்ணுற ஒரு விஷயம் 5வது தான், அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரே ஒரு நாள் ஆச்சு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஒரு நான் ஸ்பெண்டிங் டேவாக எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷன். வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே சொல்கிறேன், ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், உங்களுக்கு குழந்தையா இருக்கலாங்களே, குழந்தைங்களா கூட இருக்கலாம், எல்லாருமே சேர்ந்து ஒரு நாள் மட்டும், அந்த ஒரு நாள் நீங்கள் வெளியே 1 ரூபாய் கூட வீட்டில் இருந்து போக விடாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரே ஒரு நாள் உங்களுக்கு தெரியும் எந்த நாள் நம்ம வீட்டில் வந்து மோஸ்ட்டாக செலவுகள் இருக்காது, ஏற்கனவே வாங்கி வச்சது அப்படின்ட்டு. அந்த ஒரு நாள் நீங்கள் வாரத்தில் சேமிச்சிங்க அப்படின்னா போதும். அந்த ஒரு நாளோட சேமிப்பு 200 ரூபாவை எடுத்து ஒரு உண்டியல்ல போட்டுருங்க. அந்த 200 ரூபாய் அப்படின்றது ஒரு மாசத்துக்கு 800 ரூபாவா மாறி இருக்கும். இதை வந்து நான் மாசம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். மாசம் வாரத்துல ஒரே ஒரு நாள் நான் மோஸ்டா சூஸ் பண்ணிக்க. அது பாத்தீங்கன்னா ஃப்ரைடேவா இருக்கலாம், இல்லைன்னா சாட்டர்டேவா இருக்கலாம். ஏன்னா இப்பதான் அந்த டைம்ல நாங்க நான்வெஜ் வாங்க மாட்டோம், வெளியே எந்த ஐட்டம்ஸும் சாப்பிட மாட்டோம். ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்தா தான் மோஸ்டா வெளியே சாப்பிடுவோம். நம்ம அந்த நான்வெஜ்ஜை நம்ம சாப்பிடாத நாள் அந்த 2 நாள். அந்த 2 நாளை நீங்க மோஸ்டா சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 200 சேவ் பண்ணா போறோம் வீக்லி. அப்ப நம்ம மாசத்துல 800 rupees 4 வீக்ஸும் சேர்த்த மாதிரி 200 எடுத்து வச்சிருவோம். 800 நம்ம சேவிங்ஸா இருக்கும். அந்த 800 நீங்க எதுக்காச்சும் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி பாத்துக்கலாம். மாசம் ஒரு கோல்டு காயின் வாங்கி வச்சுக்கிற மாதிரி கூட அது யூஸ் ஆகும். 100 மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்கி வச்சிடலாம்.
ஆறாவதா ஒரு விஷயம், பேட் ஹேபிட்ஸ் கண்ட்ரோல் பண்றது. அது எதுவா வேணா இருக்கலாங்க. நீங்க டீ குடிக்கிற பர்சனா இருக்கலாம். 24 ஹவர்ஸ் எப்ப நீங்க மார்னிங் ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி டீ குடிக்கிறது வேற. பட் வந்து நீங்க அடிக்கடி டீ குடிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஹெல்த்துக்கும் நமக்கு பிரச்சனை, பிளஸ் நம்மளோட செலவுகளும் அதிகமாக இருக்கும். பாலோட செலவு, சர்க்கரையோட செலவு, டீ தூளோட செலவு, காஃபி தூளோட செலவு எல்லாமே அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்போ நமக்கு அது பேட் ஹேபிட் தானே. அந்த செலவுகளை கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னா இதை மாற்றிக்கலாம். அடுத்ததான் நீங்கள் குடிக்கிற பர்சனா, ட்ரிங்கிங் பர்சனாக இருக்கலாம். அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கி போட முடியும். ப்ளஸ் நம்ம வீட்டையும் நல்லா பார்த்துக்க முடியும். என்னோட ஹெல்த்துக்கும் அது பெனிஃபிட்டாக இருக்கலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து சீட் ஆடுறவங்களா கூட இருக்கலாம். ஒரு 200 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளே சீட் ஆடுற பர்சனாக இருக்கலாம். டெய்லி இதுக்குன்ட்டு நீங்கள் ஆடுவீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அதெல்லாமே கூட நமக்கு பேட் ஹேபிட் தான். நீங்கள் அதில் ஏர்ன் பண்ணுறதை விட விடுறது அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் யோசிச்சுக்கலாம் நம்ம. அடுத்தது ஷாப்பிங். அடிக்கடி வாரம் ஷாப்பிங் போடுறது. வாரம் வந்து ஏதாச்சும் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஆன்லைனில் ஆர்டர் போட்டு, மீஷோவாக இருந்தாலும் சரி, ஃப்ளிப்கார்ட்டாக இருந்தாலும் சரி, அமேசானாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தோன்ற ஆப் ஏதாச்சும் வெப்சைட்டில், நைக்கா ஏதாச்சும் வெப்சைட்டில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குறதா இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதை எல்லாமே நம்ம குறைச்சிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னு போயிட்டு அதில் 4-5 பொருள் கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் குறைக்கலாம். ஆறாவதா ஒரு விஷயம், பேட் ஹேபிட்ஸ் கண்ட்ரோல் பண்றது. அது எதுவா வேணா இருக்கலாங்க. நீங்க டீ குடிக்கிற பர்சனா இருக்கலாம். 24 ஹவர்ஸ் எப்ப நீங்க மார்னிங் ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி டீ குடிக்கிறது வேற. பட் வந்து நீங்க அடிக்கடி டீ குடிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஹெல்த்துக்கும் நமக்கு பிரச்சனை, பிளஸ் நம்மளோட செலவுகளும் அதிகமாக இருக்கும். பாலோட செலவு, சர்க்கரையோட செலவு, டீ தூளோட செலவு, காஃபி தூளோட செலவு எல்லாமே அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்போ நமக்கு அது பேட் ஹேபிட் தானே. அந்த செலவுகளை கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னா இதை மாற்றிக்கலாம். அடுத்ததான் நீங்கள் குடிக்கிற பர்சனா, ட்ரிங்கிங் பர்சனாக இருக்கலாம். அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கி போட முடியும். ப்ளஸ் நம்ம வீட்டையும் நல்லா பார்த்துக்க முடியும். என்னோட ஹெல்த்துக்கும் அது பெனிஃபிட்டாக இருக்கலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து சீட் ஆடுறவங்களா கூட இருக்கலாம். ஒரு 200 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளே சீட் ஆடுற பர்சனாக இருக்கலாம். டெய்லி இதுக்குன்ட்டு நீங்கள் ஆடுவீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அதெல்லாமே கூட நமக்கு பேட் ஹேபிட் தான். நீங்கள் அதில் ஏர்ன் பண்ணுறதை விட விடுறது அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் யோசிச்சுக்கலாம் நம்ம. அடுத்தது ஷாப்பிங். அடிக்கடி வாரம் ஷாப்பிங் போடுறது. வாரம் வந்து ஏதாச்சும் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஆன்லைனில் ஆர்டர் போட்டு, மீஷோவாக இருந்தாலும் சரி, ஃப்ளிப்கார்ட்டாக இருந்தாலும் சரி, அமேசானாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தோன்ற ஆப் ஏதாச்சும் வெப்சைட்டில், நைக்கா ஏதாச்சும் வெப்சைட்டில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குறதா இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதை எல்லாமே நம்ம குறைச்சிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னு போயிட்டு அதில் 4-5 பொருள் கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் குறைக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சென்ட் எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்ப்ரே பண்ணுற அந்த சென்ட்டு கூட உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக ஒரு 2 வாங்கலாம், ஒரு 3 வாங்கலாம். 4, 5, 6, 7 அப்படின்னு அதிகமாக வாங்கினா நம்மளோட பட்ஜெட்டுக்கு அது பொருந்துமா, நமக்கு அது போதுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அண்ட் ஒரு இன்கம்மாக வர வைக்கிறத எடுத்துக்கோங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு சாரியோ, ஒரு நைட்டியோ, ஒரு குர்த்தி, இதெல்லாமே நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக நமக்கு ஒரு செகண்ட் இன்கமாக இருக்கும். சரிங்களா? இந்த செகண்ட் இன்கம்மை நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால முடியும். நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயே நிறைய பேர் சாரீஸ், குர்த்திஸ், நைட்டிஸ் அப்படின்னு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே ஒரு பிஸ்னஸாகவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்க ஊர்ல உங்களை பொறுத்தவரையும் யாருமே அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா நீங்க வீட்டில இருந்து வெளியே ஒரு போர்டை மட்டும் பண்ணி மாட்டி விட்டுட்டு வீட்லயே அந்த பிஸ்னஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நைட்டி வாங்குறத விட சாரீஸ் வாங்குறது, குர்த்திஸ் வாங்குறது எல்லாருமே அதிகம் தான். இந்த 3மே அடிக்கடி யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் அப்படின்றதால கண்டிப்பாக நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா டைலரிங் உங்களுக்கு பெரிய அளவுக்கு தெரியல அப்படின்னா நம்ம ஜிக்ஸாக் போடுறது, பிளவுஸ் ஸ்டிச்சிங், இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் கூட நம்ம கற்றுக்கலாம். ஆரி ஒர்க் பண்ணுறது. அடுத்ததாக பியூட்டிஷியனாக நம்ம வந்து தெரியும், ஒரு சில மேக்கப்லாம் நமக்கு தெரியும். நம்ம பெரிய அளவில் பண்ணது இல்லை அப்படின்னா குட்டி குட்டி ஃபங்க்ஷன்ஸில் பண்ணி பாருங்கள். உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கே ஃபங்க்ஷன்ஸ்க்கு பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ட்ரைனிங் ஆகிட்டு வெளியே கூப்பிட்டாங்க அப்படின்னும் போது தைரியமாக நீங்கள் போகலாம். அதே மாதிரி மெஹந்தி போடுறது உங்களுக்கு தெரியும் அப்படின்றது பட்சத்தில் பண்ணலாம். அப்புறமா எங்கள் ஊர் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்கூல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2லேருந்து 3 வயசு குழந்தைங்களுக்கு, 1.5 வயசு குழந்தைங்களுக்கு கூட ப்ளே ஸ்கூல் அப்படின்றது வீட்லேயே ஒரு வீடு அவங்களுக்கு வந்து இருக்கு. அந்த வீட்லயே வந்து பிளே ஸ்கூல் போர்டை வந்து வெளியே மாட்டி விட்டுட்டு இவங்க குழந்தைங்களுக்கு எடுக்கிறாங்க. பெரிய அளவில் இல்லை, சின்ன அளவில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டு, எக்ஸ்ட்ராவா ஹெல்ப்புக்கு வேலைக்கு வச்சுக்கிட்டு இவங்களும் ஸ்டார்ட் பண்ணி, இவங்களும் அவங்களும் 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைங்களை ஈவினிங்
ஒரு 230 வரையும் பார்த்துக்கிறாங்க. இதுக்கு ஒரு சில 1 இயர்க்கு அவங்க வாங்குற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 12,000 ருபீஸ். மந்த்லி பார்த்தீங்கன்னா 1500 அந்த மாதிரி வாங்குறாங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து வீட்டில் ப்ளே ஸ்கூல் வைக்கிறது கூட நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வீட்டில் அப்பா அம்மா வந்து வேலைக்கு போகலாம், இல்லை தாத்தா பாட்டி இல்லாமல் அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு யாருமே இல்லாமல் இருக்கும்போது இந்த மாதிரி ப்ளே ஸ்கூலில் வந்து விட்டுடுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஈவினிங் என்ன டியூஷன் எடுக்கிறது வந்து நம்ம ஒரு பார்ட் டைமாக அவைலபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வீட்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ஒரு டியூஷன் வந்து சென்டர் மாதிரி ஆரம்பிக்கலாம். நம்ம வீட்டில் ஸ்பேஸ் இருந்தால் மொட்டை மாடியில் இந்த மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பார்ட் டைமாக ஏதாச்சும் ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. காலையில் 9 o'clock போனீங்கன்னா ஈவினிங் வந்து 2:30 3:30க்கு விட்டுருவாங்க. நம்ம பெருசாக அங்கே வேலை இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த ஷாப்பை வந்து பார்த்துக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை அப்படின்னும் போது அந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஷாப்பில் பால் கடையிலலாம் வந்து நீங்கள் வந்து உட்காந்துட்டு வர மாதிரி ஒரு பார்ட் டைமாக எவ்வளோ சேலரி தராங்களோ ஒரு 5000 6000 அப்படின்ற பட்சத்தில் அங்கெல்லாம் நீங்கள் வந்து உட்காந்துட்டு வர வேலை தானே மோஸ்ட்டாக அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கலாம். ஏன்னா இங்கே வந்து நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்டாக அங்கே எனக்கு எதுவும் வேலையும் இருக்காது. யாராச்சும் வந்து ஐஸ்கிரீம் கேட்டாங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் எடுத்து தருவோம். பால் பாக்கெட் கேட்டாங்கன்னா பால் பாக்கெட் எடுத்து தருவேன். மோஸ்ட்டாக டைரி ஐட்டம்ஸ் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்து தருவோம். அடுத்ததான் இது வந்து என் சிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணாங்க. கேட்டரிங் பிஸ்னஸ் கூட ஒரு நல்ல ஐடியா. ஏன்னா இப்போ இருக்கிற பட்சத்துக்கு அப்படின்ற போது கேட்டரிங் அப்படின்றது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விட நம்ம பண்ணலாம். சின்ன அளவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலே போதும், நமக்கு பெரிய அளவில் வந்து இந்த பிஸ்னஸ் எடுத்து கொடுக்கும். சாப்பாட்டுக்கு பஞ்சமா நமக்கு அந்த மாதிரி தான் நம்ம எப்பவுமே ஒரு ஸ்மாலாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட மார்ஜின் எப்பவுமே ஹையாக வச்சுக்க கூடாது. சின்னதாக நம்ம மார்ஜின் வச்சுக்கிட்டா கண்டிப்பாக நம்மளோட கஸ்டமர்ஸ் அப்படின்றது ரிட்டர்ன் வருவாங்க. நீங்கள் ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆகினீங்க அப்படின்னா உங்களோட இன்கம்மை நீங்கள் தாராளமாக உங்கள் கண்ணுக்கே தெரிகிற அளவுக்கு இருக்கும். எப்பவுமே நம்மளோட பிஸ்னஸில் சின்னதாக ஆரம்பித்தாதான் நமக்கு கிடைக்கும். உங்களோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் போடுற அமௌண்ட்டு திரும்ப கிடைக்குதா அப்படின்ற பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்ஜின் வந்து செட் பண்ணணும். நீங்கள் வந்து பெரிய பெரிய இன்ஸ்டா ஐடிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரீ ஷிப்பிங் வந்து ஃப்ரீன்னு போடுவாங்க. ஏன் ஃப்ரீ அப்படின்னு போடுறாங்கன்னா அந்த ஷிப்பிங் சார்ஜஸை உங்களோட சாரீஸ்லேயோ உங்கள் நைட்டிஸ்லேயோ உங்கள் குர்த்திஸ்லேயோ எடுத்துருவாங்க. புரியுதுங்களா? அதுதான் நம்மளோட பிஸ்னஸோட டெக்னிக். நீங்கள் எப்பவுமே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஷிப்பிங் சார்ஜஸ் 30 rupees அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக அந்த 30 rupees கண்டிப்பாக நம்ம எப்பவுமே ஒரு ஷிப்பிங் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு இவ்வளோ, இல்லை இந்த பார்சலுக்கு 30 ரூபாமா 50 ரூபாமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம கை காசை போட வேண்டியதாக இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து உங்களோட கஸ்டமருக்கு ஓகேவான்னு கேட்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஷிப்பிங் சார்ஜஸை உங்களோட அந்த மெட்டீரியல் மேலே தான் போட வேண்டியதாக வரும். மோஸ்ட்டாக உங்களோட போடுற அமௌண்ட் உங்களால் எடுக்க முடியுமான்றதை பார்த்துக்கணும். அடுத்ததான் உங்களுக்கு வட்டிக்கு விடுறதுக்கு தைரியம் இருக்கணும். இன்னொன்று, வட்டிக்கு விடும்போது உங்களால் கராராக பேசி வாங்க முடியணும். நீங்கள் கொடுத்துருக்க வட்டி உங்களுக்கு திரும்ப கிடைக்குமா, அவங்க நம்பிக்கையான ஆளா அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு அவங்கள எத்தனை வருஷமாக தெரியும், அவங்க தாராளமாக உங்ககிட்ட அந்த பணத்தை திரும்ப கொடுத்துருவாங்களா. அடுத்ததான் என்னோட தம்பி வந்து இப்போ நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். லேண்ட் ஒரு விவசாய நிலத்தில் வந்து கொயக்கா செடியும் மாங்காய் செடியெல்லாம் வச்சுருக்காங்க. இதை வந்து நீங்கள் யாராச்சும் ஒரு பிஸ்னஸாக இல்லை நீங்கள் யாராச்சும் வந்து ஆல்ரெடி ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விவசாயம் அப்படின்றத பொறுத்தவரையும் நம்மளால் 24 hours வந்து நீங்கள் அங்கே இருந்தால் மட்டுமே நம்மளால் அதை செய்ய முடியும். ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, விவசாயமும் சேர்ந்து செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற பர்சன் அப்படின்றது தேவைப்படும். ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் இறங்கலாம். இந்த மாதிரி கொயக்கா செடி வச்சு அதில் வந்து நீங்கள் லாபம் பார்க்கலாம். மாங்காய் செடியெல்லாம் வச்சு உங்கள் சைடு வந்து அது மாங்காய் லாபம் பார்க்க முடியும் அப்படின்னா பார்க்கலாம். வேர்க்கடலை இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்குது அப்படின்னா நமக்கு அதுக்கேற்ற பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் இருந்தால் நீங்கள் பண்ணலாம். இந்த சைடு வந்து நியூவாக வந்து இப்போ நமக்கு எப்படி வந்து ஒரு கிரிக்கெட் ஆடுறதுக்கு டோர்னமெண்ட் இருக்கோ அதே மாதிரி இங்கே ஒருத்தங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து இந்த கேர்ள்ஸான மேட்ச் இருக்கும் இல்லையா, கிரிக்கெட் மேட்ச், அதெல்லாம் கூட இங்கே நடத்தினாங்க. ஃபைனல்ஸ் எடுக்கிறதுக்கு யாரை வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்றது செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா கிரிக்கெட்டில், கேர்ள்ஸ் டீமுக்கு வந்து இங்கே நடத்தினாங்க. இதை அவங்க எவ்வளோக்கு ரெண்ட்டுக்கு விடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சென்னையிலேருந்து வராங்க இங்கே விளையாடுறதுக்கு, கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வராங்க. 15,000 rupees per டீமுக்கு. ஒரு சைட் டீம் விளையாடுறதுக்கு 15,000 rupees, இன்னொரு சைட் டீம் விளையாடுறதுக்கு 15,000 rupees. டோட்டலி இத்தனை ஹாருக்கு இவ்வளோ பே பண்ணணுன்ற மாதிரி அவங்க அந்த லேண்டை அவங்க அப்பா வாங்கிட்டு வச்ச லேண்டு, அவங்க அப்பா வாங்கி வச்ச லேண்டு வேஸ்ட்டாக இருக்குது, முள்ளு செடியாக இருக்குது அப்படின்னு அந்த இடத்த அவர் யோசிச்சு எத்தனை நாள் அவருக்கு அந்த ஐடியாலாம் இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்கள்.
இருந்ததால் இங்கே ஒரு டோர்னமெண்ட் மாதிரி நம்ம வந்து ஸ்டேடியம் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த ஸ்டேடியம் உருவாக்கி, அந்த ஸ்டேடியம் உருவாக்குறது பெரிய விஷயம் கிடையாது, அந்த ஸ்டேடியமை வந்து பல பேருக்கு தெரிய வைக்கிறது தானே பெரிய விஷயம். அதை தெரிய வச்சு இப்போ அங்கே வந்து நிறைய பேர் சென்னையிலேருந்து வந்து மேட்ச் ஆடுற மாதிரியெல்லாம் இருக்குது. கனவு காணுங்கள் அப்படின்னு சும்மா சொல்லலை. கனவு காண்றது அப்படின்னும் போது தூங்கும்போது கனவு காண்றது கிடையாது. இந்த மாதிரி அந்த அண்ணா வந்து எவ்வளோ நாள் அதை வந்து ஒரு ட்ரீமாக நினச்சிருப்பாரு. இங்கே நம்ம ஒரு ஸ்டேடியம் மாதிரி பண்ணால் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த லேண்டு சும்மா இருக்குது அப்படின்னு நினச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்கள் எத்தனை நாள் யோசிச்சிருப்பாங்க அவங்க அப்படின்னு. மாதிரி தான் நீங்கள் ஏதாச்சும் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் அத்தனை நாள் யோசிச்சிருக்கீங்க, அந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். எதாக இருந்தாலும் சக்ஸஸ் அப்படின்றதும் ஃபெயிலியர் அப்படின்றதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஃபெயிலியர் அப்படின்றது ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி தான். ஃபெயிலியர் ஆனால் கூட அதுக்கு அடுத்தபடி நம்ம இந்த தப்பு பண்ணியிருக்கோம், முன்னேறி போகணும் அப்படின்றது தான் நீங்கள் எப்போவுமே நினைக்கிறோம். நம்ம வந்து சோர்ந்து போகக்கூடாது அந்த டைமில். நான் எப்போவுமே அதுதான் சொல்கிறது. யாராக இருந்தாலும் ஃபெயிலியர் ஆகிட்டீங்க அப்படின்றது நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால தான் நீங்கள் ஃபெயில் ஆனீங்க அப்படின்றது என்னோட மோஸ்டான எக்ஸ்பெக்டேஷனே அதுதான் ஃபெயிலியரை பொறுத்தவரையும். அடுத்ததான் நம்ம மோஸ்ட்டாக செலவு பண்ணுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எக்ஸ்பீரி ஆன ப்ராடக்ட்ஸை வாங்கி வச்சுட்டு அது மோஸ்ட்டாக அந்த டேட்டே எக்ஸ்பீரி ஆகிட்டு இருக்கும், அந்த பொருளை தூக்கியும் போட முடியாது, அந்த பொருளை யூஸும் பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. என்னோட பையனுக்காக யூஸ் பண்ணுற பேபி லோஷனு நான் வந்து சின்ன பாட்டில் தான் வாங்கியிருக்கேன். தெரியும் உங்களுக்கு எவ்வளோ எம்எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ml தான் வாங்கியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை ஒருத்தங்க இருக்காங்க. அப்போ ஒருத்தங்க இருக்கும்போது நம்ம எப்படி ஒரு பெரிய பாட்டில் வாங்கணும் அப்படின்னா இதோட எக்ஸ்பிரி டேட்டும் முடிஞ்சிடும், இன்னொன்று இதோட ஸ்மெல் எல்லாம் சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கும். இதை குழந்தைங்க மேலே யூஸும் பண்ண முடியாது, நம்ம ஆல்ரெடி பார்த்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி டைமில் நம்ம எக்ஸ்பிரி ஆன ஒரு ப்ராடக்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம குழந்தை மேலே யூஸ் பண்ணுவோமா? ஸோ மோஸ்ட்டாக நம்ம குழந்தைக்கு ஒரு குழந்தை இருக்கும்போது இந்த எம்எல்ஏ நமக்கு போதுமானதாக இருக்குது அப்படின்னா இவ்வளோ தான் பர்ச்சேஸ் பண்ணணும். ஷாம்பு பொறுத்தவரையும் சொல்கிறேன். நான் ஷாம்புவை பார்த்தீங்கன்னா தெரியாமல் இவ்வளோ பெரிய பாட்டில் வாங்கிட்டேன். 400 ml ஷாம்பு பாட்டில் வாங்கிட்டேன். வாங்கி பார்த்தீங்கன்னா எப்போ வாங்கினது அப்படின்னா 2022 தான் வாங்கினேன். இது இன்னும் வந்து எக்ஸ்பிரி ஆகலை. எப்போ எக்ஸ்பிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன டேட் போட்டிருக்காங்க அப்படின்னா 2 years from the date of manufacture அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ 2024 எனக்கு இது 11th நவம்பருக்குள்ளே இதை நான் கம்ப்ளீட் ஆகணும். இதில் ஒரு சில பிரச்சனைகள் என்னென்னா ஆஃபர்ஸில் மோஸ்ட்டாக இந்த மாம்ஸ்கோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஃபர்ஸ் இருக்கும். அந்த டைமில் வந்து 3 பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், லோஷன் பவுட்ரு வந்து ஷாம்பு அப்படின்னு. அப்படி இல்லைன்னா ஃப்ளிப்கார்ட்லேயும் ஆஃபர்ஸ் போடுவாங்க மாம்ஸ்கோ, அப்பயும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து உள்ளே இருக்க ஷாம்புவோட கலர் அப்படின்றது சேஞ்சஸ் ஆகிடும். ஏன்னா மோஸ்ட்டாக இதெல்லாம் ஆர்கானிக் அப்படின்றதால நமக்கு வந்து சேஞ்சஸ் அப்படின்றது இருக்கும். அந்த ஸ்மெல் எல்லாமே சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கு, அந்த கலரும் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கு. 3 மாசத்துல இந்த பாட்டில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து மிஞ்சு போனால் என்னால் வந்து இப்போ இருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும்போது நான் இங்கே தான் யூஸ் பண்ண முடியும். இன்னும் பாதி அப்படின்றது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ வேஸ்ட் தானே இந்த பொருளை என்னை பொறுத்தவரையும். இந்த ஷாம்புவை பொறுத்தவரையும் என் பையனுக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். வேற ஏதாச்சும் ஐடியாஸ் வந்து யூடியூப்ல பார்த்து தான் நான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுவேன், இதை என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக. ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் யாராச்சும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ஒரு பொருள் அப்படின்னா எக்ஸ்பிரி டேட் பாருங்கள். இன்னொன்று நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த 400 ml நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்குமா, 200 நமக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்து வாங்கிக்கும். இதை வந்து நான் வந்து லோஷனுக்கு ஷாம்புக்கு மட்டுமே சொல்லலை, வீட்டில் வாங்குற ஒரு சில மிளகாத்தூள், தனியாத்தூள், இந்த மாதிரி தூள் வகைகளுக்கு அதிகமாக வந்து எக்ஸ்பிரி டேட்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. அது எக்ஸ்பிரி டேட் கூட முடிஞ்சிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் கூட நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை. படுத்தணும் ப்ளஸ் வேஸ்ட்டும் பண்ணிடக்கூடாது. இந்த 2 விஷயங்களையும் நீங்கள் பார்த்துக்கணும். அதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பிளானிங் போடும்போது சேமிப்புக்குன்னு ஒரு தொகையை கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வைக்கணும் தான் சொல்வேன். நான் எப்பவுமே சொல்கிறது நம்மளோட வருமானத்துலேருந்து ஃபஸ்ட்டு போக வேண்டிய இடத்துக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ். இப்போ நம்மளோட பண்ணுற மணி சேவிங் சேலஞ்சஸ் எடுத்துக்கோங்க. நான் மாதம் மணி சேவிங் சேலஞ்சஸ் சொல்கிறேன். அந்த மணி சேவிங் சேலஞ்சஸ் மூலிமா உங்களால் 100 மில்லிகிராம் காயின் வாங்க முடிஞ்சா கூட வாங்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு 8000 ரூபாய் வருமானம் அப்படின்னா இந்த மாதம் 360 ரூபாய், அடுத்த மாதம் 360 ரூபாய், 720 ரூபாயில் 100 மில்லிகிராம் காயின் 2 மாதத்தில் வாங்க முடியும். 8000 ரூபாய் வருமானத்தில் இருக்கிறவங்க அப்படின்னா நம்மளால வாங்க முடியும் அப்படின்ற இருக்கிற இடத்துல சேமிப்பு பண்ணி வாங்குவோமே. ஒரு 10,000 ரூபாய் இருக்கிற வருமான இடத்துல இந்த மாசம் ஒரு 875 ரூபாய், அடுத்த மாசம் 875 ரூபாய், 1750 ரூபாய், 250 மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்க முடியும் அப்படின்ற பட்சத்துல ஏன் நம்மளால செய்ய முடியாது? வருமானத்துக்கு வர முன்னாடியே வருமானம் வருதா, இப்ப 10ஆம் தேதி வருமானம், அதுல இருந்து ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் எடுத்து வைக்க முடிஞ்சா கூட எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட செலவுகளை பாருங்க. வருமானத்துல இருந்து கண்டிப்பா சேமிப்பு அப்படின்றது செய்யணும். 10ஆவதா
சேமிப்பை வந்து ஆரம்பிக்கிறது சுலபங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஆனால் அதை முடிக்கிறது தான் இருக்கிறதுலேயே கஷ்டமான ஒன்று. ஏன்னா ஆரம்பிக்கும் போது ஆர்வமாக ஆரம்பிச்சிருவோம், ஆனால் முடிக்க மாட்டோம், பாதியிலேயே விட்டுருவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு சேமிப்பு பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு ஏதோ ஒரு பொருள் தேவை, ஆசை அப்படின்ற காரணத்துக்காக ஆடம்பரமாக அந்த பொருள் நமக்கு தேவையே இல்லாத பொருள், ஆனால் நம்மளோட பிடிவாத குணத்துக்காக அந்த பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம சேமிக்கிற பணத்தை எடுத்து அந்த பொருள் தேவையில்லாததுக்கு வாங்கக்கூடாது. பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம செலவு பண்றது செய்யவே கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்ட காலத்துக்கு உதவுறதுக்காக தானே இந்த பண சேமிப்பே பண்றோம். அந்த பண சேமிப்பை டக்குன்னு எடுத்து தேவையில்லாத பொருட்களை வாங்குறது, தேவையில்லாத செலவுகளை பண்றது அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம வந்து வருமானத்துக்கு ஏற்ற அளவுக்கு போயிடணும். நம்மளோட வருமானம் இவ்வளோ இருக்கு, இவ்வளோ செலவு பண்றோம், இவ்வளோ சேமிக்கிறோம், அப்போ நம்ம கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. யார்கிட்டயும் போய் கடனை கேட்க வேண்டிய அவசியமும் நம்ம கிட்ட இருக்காது. அதுக்காகத்தான் ஒரு சேமிப்பு அப்படின்றத பண்றோம். என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் அப்படின்றது வேற இருக்கும். என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு இந்தந்த செலவுகள் வரும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த மாதம் எனக்கு மொய் வைக்கிற ஃபங்க்ஷன் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் உங்களுக்கு இந்த மாதம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்திருக்கலாம், அதுக்கு உங்களுக்கு அந்த தேவைகள் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு கடன் வாங்கக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் உங்கள் சேவிங்ஸ் இருக்கா, நமக்கு அந்த செலவுக்கு முக்கியமான செலவு நான் வச்சே ஆகணும், அவங்க என்னை எனக்காக மொய் வச்சுருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அப்போ நம்ம எடுக்கலாம். இல்லைங்க நான் வந்து என்னோட ஆடம்பரத்தை காட்டுறதுக்காக அந்த இடத்துல மொய் வைக்கணும் அப்படின்னீங்கன்னா அப்போ நான் அந்த சேமிப்புலேருந்து எடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபேமிலியோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போயிட்டோம் அப்படின்னா செலவும் சேமிப்பும் நம்ம கண்டிப்பாக நம்ம கையில் இருக்கும். நம்மளோட ஃபேமிலியும் நம்மளால் ஈஸியாக சமாளிக்கிறதுக்கு முடியும். நம்மளால் யார்கிட்டையும் கடன் வாங்காமல் இருக்கவும் முடியும். இந்த டிப்ஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுறது தான். சின்ன சின்ன டிப்ஸில் இருந்து நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சில விஷயங்களை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.